இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால சர்ப்ப தோஷமாக இருக்கு. ராகு, கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கு. ஸோ, இன்னைக்கு பொறக்கக்கூடிய குழந்தைங்க, எந்த லக்னமா இருந்தாலுமே அதுங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் தான். ராகு, கேதுக்குள்ள இருக்கும். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, லக்னத்துக்கு வெளியில இருந்தா யோகம். ஒன்றே தான். கால சர்ப்ப தோஷம் தான். ஸோ, இன்று பங்குனி உத்திரத்தில் நம்ம ஆதிசேஷனை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஸோ, இந்த ஆதிசேஷன் பெருமாளினுடைய பஞ்சனையாக அவர் இருக்கார் இல்லையா? ஸோ, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கார்கோடகனை வந்து நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அனந்தனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வாசுகியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போங்க. எல்லாராலையும் ஸ்ரீரங்கம் போக முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் இருந்தால் அங்கே போய் மாலை வாங்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நீங்கள் கொடுங்க. அவசியம் இன்று அந்த நாகத்தை நாம் வந்து கண்ணால் அவருடைய திருஷ்டி நம்ம மேலே படுறது நல்லது. இந்த ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும்.